நாக்குப்பட்ட தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சாதனையை நோக்கி நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் நம்முடன் உரையாடுவதற்காக இளம் விஞ்ஞானி தனுஷ்குமார் கோத்தகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வந்திருக்கின்றார். அவர்களையும் அவருடன் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய நீலகிரி மாவட்ட செயலாளர் திரு KJ ராஜு அவர்களையும் வரவேற்கின்றோம். வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு ஆற்றல் புதைந்திருக்கிறது. அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வியினுடைய நோக்கம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கின்றார்கள். ஆக எந்த ஆற்றலும் இல்லாமல் எந்த குழந்தையும் பிறப்பதில்லை. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை வெளியுணர்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 செயல்தான் கல்வி என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அந்த வகையில் இன்றைக்கு இளம் விஞ்ஞானிகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய அரசுகள் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகின்றன. அந்த வகையில் இளம் விஞ்ஞானிகளை அடையாளம் கண்டுகின்ற அந்த ஒரு திட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தின் கோத்தகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தனுஷ்குமார் என்ற சிறுவன் அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றார். அவரை இன்றைக்கு சந்திக்கிறோம். அவரை பற்றி அவர் எப்படி அந்த அந்த மத்திய அரசினுடைய அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை பற்றி அவர் அந்த மாதிரியான குழந்தைகளை ஊக்குவித்து நீலகிரி மாவட்டம் முழுவதும் அறிவியல் சிந்தனை பரப்பி வருகின்ற தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய நீலகிரி மாவட்ட செயலாளர் திரு KJ ராஜு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா, இப்போ எப்படி அந்த எதுக்கும் போனார் அப்படிங்கிறதான் இல்லை. எனக்கு இவர் சாதாரணமான துருதுருன்னு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் எதையாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் நம்ம ஆயிஷா கதையில் வருது பாருங்க, அதில் வரக்கூடிய அந்த ஆயிஷாங்கிற பொண்ணு கூட இந்த டீச்சருடைய பழைய ரிப்பேரான டிரான்சிஸ்டர் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம இவர் தனுஷ்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற டேப் ரெக்கார்டர் பாடலை, அந்த பாடலைங்கிற அந்த பாடாத டேப் ரெக்கார்டரை இவர் ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வீடுகளில் சாதாரணமாக அதெல்லாம் ஒன்றும் நோண்டாத சும்மா வெயின்னு சொல்லி பண்ணுவோம். என்னமோ அவருடைய நல்ல நேரம், அவர்களுடைய பெற்றோர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அவர் அந்த பழைய டேப் ரெக்கார்டரை நோண்டி இப்போ ஒரு எலெக்ஷன் அந்த 2 வயருக்கு இடையில கனெக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வயரை பண்ணுறதுக்கு அவசரத்தில் கத்தியோ பிள்ளையோட கிடைக்கிறத பல்லில் கடிச்சிருக்கிறாரு. பல்லில் கடிக்கி எடுக்கும்போது அந்த வயர் பல்லில் பட்ட உடனே காதில் பாட்டு கேட்டிருக்குது. இவருக்கு ஆச்சரியமா போச்சு. டேப் ரெக்கார்டர் பாட மாட்டேங்குது, ஆனால் இது எப்படி பல்லில் கேட்குது அப்படிங்கிற சொல்லி அவர் ஆச்சரியமா வாய்ப்பா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் 2 வயர் எடுத்து கலெக்ஷன் பண்ணி தன்னுடைய அப்புறம் ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவருடைய நண்பர்கள் 2-3 பேர்த்துக்கிட்ட கூப்பிட்டு பாருங்களான்னு சொல்லி அவங்களும் இதனுடைய பல்லில் வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் பாடாத டேப் ரெக்கார்டர் இதுக்குள்ள பாட்டு கேட்க ஆரம்பிச்சது. அவர் பார்த்தோன்னே ஒரு புதுமையாக அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த நேரத்தில் இந்த இன்ஸ்பயர் அப்படி அவார்டுக்காக அவங்க பள்ளியிலிருந்து ஒரு மாடல் சொல்லி இதை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு நான் என்னை அதனுடைய ஜட்ஜஸாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் பார்க்கும்பொழுது இது ஏதோ ஒரு புதுமையான ஒரு ஒரு தெரியுது வச்சுக்கலாம், புதிய அப்ரோச் என்னமோ தெரியுது அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் பட்டுச்சு. அந்த வகையில் நிறைய விஞ்ஞானிகள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய விஞ்ஞானிகள் கதை சொல்லும் போது விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகளே ஆர்கிமிடிஸ்ங்கிற விஞ்ஞானி அவர் என்ன பண்ணாராமா, அவரு ஒரு சூழ்நிலையினுடைய நெருக்கடி, அவருக்கு ஒரு அரசர் அதுல தன்னுடைய கிரீடத்துல சரியான அளவு தண்ணி இருக்குதா, தங்கம் இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொல்லும் போது இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியாத நேரத்துல அந்த தொட்டிக்குள்ள குளிக்கிறதுக்காக இறங்கும் போது இப்படி மேலே தன்னுடைய எடைக்கு சமமான தண்ணி மேலே ஏறது பார்த்தோன்னே அவருக்கு ஐடியா வந்துருச்சு வச்சுங்களா. எந்திரிச்சு யுரேகான்னு ஓடினாரு படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம இவங்க இருக்காங்க பாருங்க, யாரு நம்ம நம்ம இந்த பெண் விஞ்ஞானி ஒருத்தர் மேரி கியூரி.
அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஃபிலிம் ரோலை கொடுத்து அவங்க வேற எதையோ ஃபோட்டோ எடுத்து ஃபிலிம் ரோல் பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி டேபிளுக்குள்ளே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் வந்து டேபிளை திறக்கும் போது அந்த இதில் வந்து என்ன தெரிஞ்சுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஃபிலிம் ரோல் ஏதோ வித்தியாசமாக இருந்திருக்கு. ஏதோ டயக்ராம் மாதிரி வேற என்னமோ மாதிரி இருந்திருக்கு. இது இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசனை பண்ணி கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு ரேடியேஷன் தான் வந்திருக்கு, ஒரு கதிர்வீச்சு இருந்தாலுடைய இது இந்த வகையில் அந்த சில்வர் நைட்ரேட்டு இது என்னாகுது, எலிமினேட் ஆகாது வச்சுங்களா. அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி தான் அவங்க அப்புறம் மேல் தேவைப்படும் போது தான் அவங்க அறையில் வச்சிருந்த அந்த யுரேனியம் அணுக்கள் இருந்து அணுக்கதிர்கள் வெளியே வருது. அது எக்ஸ்ரேங்கிற அது என்ன பேருன்னு தெரியாதனால என்ன எக்ஸ்ரே ரேடியம் தற்செயலாக கண்டுபிடிச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயம் நிறைய இருக்கு. அதே மாதிரி கூட பென்சிலின் அப்பதான் கண்டுபிடிச்சேன். ஆமா பென்சில் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இவர் எடுத்துருக்காரு, என்ன பண்றாரு, பட்டம் விட்டுட்டு இருக்காரு. தன்னுடைய பையன் குடிச்சிருந்த விளையாண்டு பட்டம் விட்டுட்டு இருக்கும் போது பட்டுக்குட்டையில செஞ்சுருந்தாரம்மா. அந்த பட்டு துணியில பண்ண பட்டத்தை விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு மின்னல் வரும்போது அதுல மின்னல் வெளியே மின்சாரம் வந்ததை பார்த்து இவருக்கு என்ன பண்ணாரு, இப்போ மின்னல்லையும் மின்சாரம் இருக்குன்னு தற்செயலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தற்செயலாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த வகையில் இந்த மாணவர் கண்டுபிடிப்பும் ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பு தான் இல்லைங்களா. இப்போ தம்பி தனுஷ், இப்போ உங்களுக்கு ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரியான இதுல ஆர்வம் எப்படி இருந்திருக்கா? எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க? சிறிய வண்டி செஞ்சு விளையாட்டு, அந்த மாதிரி மோட்டரில் வச்சு குழந்தைங்களுக்கு விளையாட்டு செஞ்சு தருது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேங்க சார். அப்புறம் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி சார் சொல்கிற மாதிரி ஒரு டேப் ரெக்கார்டு வந்து வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சார். நான் வந்து என்ன பண்ண நினச்சேன், அது ரெடி பண்ணலான்னு போது சார் அது வந்து எதுவும் இல்லாத காரணத்தால நான் பள்ளியில் படிச்சுருக்கேன் சார். சுவிட்ச் ஆன் இருக்கும்போது அந்த பாட்டு வந்து அது வந்து நான் என்ன பண்ணேன்னா வெளியில் பசங்க இருந்தாங்க, கூப்பிட்டுங்க சார் நீ இது மாதிரி நடக்குதா அப்படின்னு சொன்னாங்க சார். அது சொன்னாங்கடி இல்லைடா இதை அப்படியே வச்சுட்டு ஒரு நாள் ப்ராஜெக்ட் கேட்போம், அப்படி இது சும்மா பண்ணலாம் அப்படின்னு. ஒரு நாள் வந்து வெளியில் ஒரு கால் கேட்காதவர் வந்து எங்கள் ஊரில் இருக்காரு சார். அவர்கிட்ட வந்து என்ன பண்ணோம், இதை கொண்டு போய் செக் பண்ணோம் சார். அவர் வந்து எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னாங்க சார். அதை வச்சு என்ன பண்ணோம், மிஸ் அடுத்த வந்து ப்ராஜெக்ட் செய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். நானும் ஃபஸ்ட்டாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறேன், சரி இந்த ஒரு டைம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருந்தாங்க சார். அப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது மிஸ்ஸஸ் வந்து நிறைய இடத்துக்குலாம் கூப்பிட்டு போனாங்க சார். அதுவும் ப்ரைஸ் வின்னாச்சுங்க சார். அப்புறம் ஊட்டியில் இருக்க டெஃபனம் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு அதை நிரூபிக்கும் போது அந்த குழந்தைங்களும் எங்களுக்கு கேட்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சார். அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க? டெஃபனம் ஸ்கூலுக்கு போய் பண்ணும்போது அந்த குழந்தைங்களும் எனக்கு கேட்குதுன்னாங்க சார். அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் அவார்டு மாவட்ட அளவில் நடந்த போட்டிகள்லையும் வந்து இந்த அறிவியல் கண்காட்சியில் முதலீடு கொடுத்துச்சிங்க சார். அதுக்கப்புறம் மாநில அளவில் நடந்ததுலையும் முதலீடு கொடுத்துச்சிங்க சார். அதுக்கப்புறம் வந்து சார் சொல்லிங்க சார், ஒரு சிஎஸ்ஐஆர் இன்ட்ரடியூஸ் வந்து இது போட்டாங்க சார், பெட்டிஷன். அதில் வந்து உங்களோட நேஷ்னல் லெவலில் வந்து 4th லெவலில் கொடுத்துச்சிங்க சார் எங்கள் ப்ராஜெக்ட்டு. ரொம்ப நல்லது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இயல்பாகவே வந்து எதை பார்த்தாலும் நோண்டி பார்க்குற பழக்கம் இருக்கு உங்களுக்கு இல்லையா? அதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது சின்ன வயசுலேருந்து. அந்த இது மாதிரி இது இருக்குது. அப்படி வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆனதுனா நீங்களே பண்ணிடுவீங்களா? நீங்களே ரிப்பேர் பண்ணுவீங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நமக்கு இப்போ அந்த மாதிரி அந்த நோண்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த இது தோணுச்சு இல்லையா? இதை வந்து காது கேளாதவங்களுக்கு இது கேட்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார்? ஏன்னா வந்து காது கேட்காதவங்களுக்கு காதில் இருக்க நரம்பு தான் சார் டேமேஜ் ஆகும். ஆனால் பல்லு வழியாக போகிற நரம்பு வந்து காதை வந்து டச் பண்ணி தான் சார் போகுது. அதனால அவங்க அந்த பல்லில் கடிச்சிக்கும் போது அந்த அதிர்வலைகள் வந்து பல்லு வழியாக நரம்பு வழியாக போகும்போது அவங்களுக்கு மூளைக்கிட்ட இங்கே இருக்க இடத்துக்கிட்ட கேட்கும் சார். வெரி குட், வெரி குட். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அறிவியல் பாடத்தில் ரொம்ப ஆர்வமா இல்லை வேற எந்த பாடத்தில் ஆர்வம் சார்? அறிவியல் பாடத்தில் அந்த மோட்டர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரியான இது இந்த மின்சாரம் இந்த மாதிரி இல்லையா? மின்சாரம் மோட்டார் ஓடுறது, மெக்கானிசம் இல்லையா? இந்த மாதிரி இதில் தான் ஆர்வம் இல்லையா? அறிவியல் பாடத்துல இல்லை, பட் அறிவியல் ஒரு பகுதியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ நிறைய விஷயம் சார். இப்போ இந்த சிஎஸ்ஐஆர் சொல்றீங்க இல்லையா, அது சம்பந்தமா சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரியாக அமைப்புகள் இருக்குதுன்னே தெரியும் பாருங்க. அந்த சென்ட்ரல் ஏன்னா இவர் வந்து அந்த
ஸ்டேட்டோட நின்றுப்பார். ஆமா ஆமா. இன்ஸ்பயர் அவார்டுனா ஸ்டேட்டோட நின்று போயிருப்பாரு. இப்ப CSIR அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, அது இந்த மாதிரியான இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கிறது அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியாது. அது குறித்தான ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. அதாவது அந்த கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இன்னோவேஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது அதனுடைய விரிவாக்கங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 157 லேபரட்டரிஸ் அது கீழே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 600 வகையான புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. அதாவது மக்களுக்கு தேவையான அறிவியல் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது கிராமப்புறங்களில் இந்த டாய்லெட், இப்போ பயோ டாய்லெட்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா. இப்போ இதை வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், கழிவுகள் எல்லாம் என்ன பண்ணோம், பூமிக்குள்ள போட்டுட்டு இருந்தோம் சரிங்களா. பூமியில வந்து அது பூமியினுடைய தண்ணிக்கு நாசப்படுத்துது, இது பண்ணுது, மக்கள் தெருவில் இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்குது. அது கிளீன் பண்றதுக்கு ஒரு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பயோடிகிரேடபிள் இது என்ன வச்சுன்னா கொஞ்சம் பாக்டீரியாஸ் இது கூட போட்டுட்டோம்னா பாக்டீரியாக்கள் ரொம்ப வேகமாக அதை எருவா மாற்றி கொடுத்துருது. அப்போ மனிதர்களுக்கு அங்கே மனித ஆற்றலே தேவையில்லைங்கிற அளவுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லி உலகத்திலேயே முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு 10 வகையான கண்டுபிடிப்புகளை அந்த இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னும் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி புதிய இளம் விஞ்ஞானிகளுக்கு வந்து விஞ்ஞானிகள் தொழில் பூர்வமான நடக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க கண்டுபிடிச்ச சிறந்த கண்டுபிடிப்புகளுக்காக ஊக்குவிப்பதற்காக விஞ்ஞானிகளுக்கான பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மாணவர்களுக்கான கண்டுபிடிப்பு வச்சுங்களா, மாணவர்களுக்கான கண்டுபிடிப்பில் ஏதாவது புதுமையாக ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கும் பரிசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல 10-30 ஆண்டுகளாக இது வந்து மனிதவள மேம்பாட்டு அமைப்பு சார்பாக நடைபெற்று மத்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை சார்பாக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது வச்சுங்களா. இதுல வருஷம் என்ன காரணம்னா, இப்ப நீங்க இஸ்ரேல் நாடு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தான். அதுல பார்த்தா கிட்டத்தட்ட 11 நோபல் பரிசு வாங்கினவங்க சொல்றாங்க. நம்ம இந்தியா போட்டு இவ்வளவு பெரிய நாட்டுல 130 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல ஒரு அறிவியல் அறிஞர் கூட நோபல் பரிசு வாங்குற மாதிரியான யாருமே வரல. அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பெரிய குறையா இருக்கு, மிகப்பெரிய குறை. ஒண்ணு வந்து என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கல்வி முறை சரிங்களா, நம்மளுடைய இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய கல்வி முறையினால ஒரு புண்ணியம் இல்லை. ரெண்டாவது வந்து நம்மளுடைய கல்வி அமைப்பே வந்து நம்ம நாட்டுக்கான கல்வி இல்லை, இது அந்நிய நாட்டுக்கான ஒரு கல்வி. எல்லாரும் படிக்கிறவங்க எல்லாம் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அமெரிக்காவுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும்னு சொல்லி அவங்க போறதுக்காக தான் இந்த படிப்பு படிக்கிறாங்க ஆச்சுங்களா. அப்போ அறிவியல் அறிஞர்கள் என்ன, கல்வி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாய்மொழியில படிக்கிறது தான் மிகச்சிறந்தது. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை வந்து சிந்திக்கிறது வந்து தாய்மொழியில பண்றோம். அப்போ தாய்மொழியில் தான் நம்ம சிந்தனை ஆற்றல் வளர்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கும்போது இப்போ நம்ம பெற்றோர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ அந்த காலத்துல எங்க தாத்தாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளக்கார துறங்கிட்ட வேலை செய்யறத ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. அரண்மனை உத்தியோகமா துரைமனை உத்தியோகமான்னு நம்ம தாத்தா எங்க காலத்துல சொல்லுவாங்க. அந்த இதுதான் வெள்ளக்கார லார்ட் மெக்காலே சொன்ன மாதிரி இந்தியன் பை பிளட் இங்கிலீஷ் பை மைண்ட் சொன்ன மாதிரி அந்த இதுதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஒட்டுமொத்த கல்வியே வந்து கார்பரேட் கூலிகளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு கல்வியாக தான் இருந்துட்டு இருக்க வழிய நம்ம நாட்டில் புதிதாக பண்ணணும், புதிய உற்பத்தி பண்ணணுங்கிற நோக்கத்தோட நம்ம கல்வி அமைப்பு இல்லைங்கிறது ஒரு வருத்தமான. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்கு, கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட இப்ப இந்த மாதிரியான மாணவர்களை எல்லாம் ஊக்குவிச்சு அவர்களை வந்து தேசிய அளவில் கொண்டு போய் இவருடைய கண்டுபிடிப்புகளை வந்து காட்சிப்படுத்தி அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவர் தொடர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதுதான் பார்க்க வேண்டியது வச்சுக்கலாம். இப்ப சமீபத்தில் நம்ம மாணவர்கள் சேட்டலைட்டே வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, பள்ளி மாணவர்கள் சின்ன மினி சேட்டலைட்டே உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி எங்க லோக்கல்ல எங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு மிடில் ஸ்கூல்ல அவங்க என்ன ரோபோட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸிபிஷனுக்கு ரோபோட் நாங்க பண்ண ரோபோட் சார் சொல்லி வேலை செய்யுது சரிங்களா. அப்போ புதிய இதெல்லாம் வந்து சின்ன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அது மாணவர்கள் கையில கொடுக்கணுங்க. எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டே வந்து 4 வயருக்கு கனெக்ஷன் கொடுங்கிறத நம்ம செய்யறதே இல்லை இல்லைங்களா. பையனுக்கு கொடுத்து என்ன பண்ணலாம், ஒரு சின்ன லேப் இருக்கிற இந்த லைட் இருக்கு பாருங்க, ஒளியை பொறுத்த வரைக்கும் 500 வகையான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்
ஒரு சின்ன ஒரு வெறும் லென்ஸை மட்டும் வச்சுக்கலாம். அதை கூட நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு நமக்கு இல்லை, வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை. இப்போ நீங்க நிறைய பள்ளிகளுக்கு போயிருக்கீங்க, அந்த மாணவர்கள் நேரடியாக அந்த அறிவியல் ஆய்வகத்துக்குள்ள போய் அந்த கருவிகள் தொட்டு அதை பயன்படுத்துறாங்க. இல்லைங்கிறது தான் ஒரு நான் பார்த்த சில இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 10-15 கம்ப்யூட்டர் இருக்குது. ரொம்ப பொறுப்புள்ள ஆசிரியர்கள் ஆனதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்யூட்டரை இன்னும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அரசாங்க சொத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி சுற்றி பேப்பர் போட்டு செலக்ட் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. இல்லையா, இப்படிதான் நம்மளுடைய நிலைமை இருக்கு. லேபரேட்டரியும் அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. சரிங்களா, மாணவர்களுக்கு போட்டா உடைச்சிருவாங்க, உடைக்கட்டுமே இல்லைங்களா, உடைக்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. புதுசா நான் கூட நேற்று கூட ஒரு பள்ளியில் போய் பார்த்தேன். அந்த மைக்ரோஸ்கோப் 2 புதுசா 3 மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்குறாங்க. அது அப்படியே அந்த பிளாஸ்டிக் பேப்பரோட அப்படியே இருக்குது. எத்தனை மாணவர்கள் அதை காட்டி இருப்பாங்க இல்லைங்களா. இதனாலதான் நாங்க எங்க அறிவியல் இயக்கத்துல என்ன பண்றோம்னா, ஒரு மாணவர்களே அறிவியல் சின்னதா பண்ணலாம். சின்னதா பேப்பரை வச்சு அதுக்குன்னு தனி பயிற்சி மையம் கூட இருக்குது. இதுல மைக்ரோஸ்கோப் பண்ணி எந்த இலையோட எடுத்து பார்த்துக்கலாம், எந்த எடுத்து வேணா பாருங்க. அவங்களுக்கு செய்யணும். சின்னது ஒரு 100 ரூபாய் கூட வரதில்ல, அது 50 ரூபாய்க்கு சின்ன பேப்பர்ல வச்சு கூட ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப். அதான் நம்ம அடிக்கடி பேசுவோம். இப்ப பள்ளிக்கிட்ட போனீங்கன்னா ஒரு நீரினுடைய கொதிநிலை எவ்வளவு அப்படின்னா எல்லா மாணவர்களும் 100. ஆனா ஒரு மாணவர் கூட அந்த டெம்பரேச்சரை தெர்மாமீட்டரை போட்டு 100 டிகிரி இருக்கான்னு சரி பார்த்ததாக வரலாறு இல்லை. எந்த ஆசிரியரும் பார்க்கல, எந்த மாணவரும் பார்க்காம தெர்மாமீட்டர் தெர்மாமீட்டர்னா இதை இங்க இருக்கு பாருன்னு இப்படி காமிச்சிருவாங்க. அதுக்கு மேல கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய பெரிய குறைபாடு. அறிவியல் வந்து ஒரு பாடமாக பாடப்புத்தகம் போயிட்டு இருக்கு, செயல்முறையில வரல. இப்ப இந்த நம்முடைய மாணவரை பார்த்தீங்கன்னா இவர் செயல்முறையாக தானாக செய்யும் போதுதான் அந்த புதிய சிந்தனை வரும், ஆர்வம் வரும். ஏன் இதே அப்படி வந்து இந்த பாட்டுக்கு புதுசா தெரிஞ்சுக்க வேண்டி வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்முடைய மாணவர்களுக்கு இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. மிகப்பெரிய வருத்தம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த தியரியை சொல்றோம் சரிங்களா, அப்ளிகேஷன் வந்து வரதில்லை. அதாவது எப்படி பயன்படுத்தணும், அந்த ஒரு பாஸ்கல்லான்னு சொன்னா பாஸ்கல்லாவே எப்படி இது பண்றாங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அழுத்தி கூட காமிக்கலாம். சின்ன சின்ன மினி இதெல்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது நல்லாவே தெரியுது. ரெண்டாவது இப்ப புதிய கல்வி முறை வந்து ஏன்னா இப்ப அடுத்த தலைமுறை வந்து உங்களுக்கு நமக்கு 5G போக வேண்டியது வந்துருச்சுங்க. அதாவது 2020 நம்ம செல்போன்ல 5ஆம் தலைமுறை செல்போன் வந்து 2020 3 நாடுகளில் பண்ண போறாங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ஜப்பான், இன்னொன்று சைனா முழுமையாக ஈடுபடுத்தப்படுவாங்க. இந்த 5G வந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, ஸ்மார்ட் ஸ்கூல். நம்ம நிறைய ஸ்கூலில் ஸ்மார்ட் ஸ்கூல் வச்சுருக்காங்க. என்ன அந்த அந்த இது வச்சு ப்ரொஜெக்டர் மட்டும் வச்சுருக்குறாங்க, வேற ஒன்றும் அது ஸ்மார்ட் ஸ்கூல் அது இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்டே 1ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த IR இது கொடுத்துருக்குறாங்க, கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து செல்போனை யூஸ் பண்ணி நம்ம மாணவர்கள் பண்ணி காமிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா போச்சாட, எவ்வளோ காலம் செல்போன் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு நமக்கு தெரியாமல் இருக்கிறோம்னு சொல்லி அந்த 1ஆம் கிளாஸ் மாணவர்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து அங்கே புதுசாக ஸ்க்ரீனில் தெரியுது புதுசாக என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வருது. அப்புறம் 9ஆம் கிளாஸ் மாணவர் ஒருத்தருக்கு சும்மா ஒரு 2 கணக்கு சொல்லி கொடுத்த வேலையில், சார் இங்கே இதை பார்த்துட்டு இருக்கலாம், என்னுடைய செல்போன் வாங்கி எடுத்து அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க கிளீனாக ஒரு 10-30 வகையான புதிய எக்ஸசைஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு மேத்தமெட்டிக்ஸில். அத்தனையும் ஒவ்வொன்றா போடுது. அந்த பொண்ணு போடும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது. நான் ஒன்றும் கொண்டு நான் சைலண்ட், நான் என்னுடைய வேலை முடிச்சு போச்சு. இதுதான் நம்ம சொல்லி கொடுக்கறதுங்கிற காலம் போய் இப்போ அவங்களை எப்படி கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு கல்வி கற்றுக்கொள்பவர்களுக்கு நம்ம வசதிகள் செய்து கொடுக்கணும். வசதிகள் செய்து வந்து ஃபெலிசிட்டேட்டரா தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். இப்போ தம்பி, இப்போ இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் நீங்க செய்யறீங்க இல்லையா, உங்க பள்ளிக்கூடத்துல எந்த மாதிரியான ஊக்குவிப்பு இருக்கு, யாரெல்லாம் உங்களை ஊக்குவிக்கிறாங்க? என்னுடைய அனைத்து டீச்சர்களும் அனைத்து சார்களுமே எங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க. எங்க போனாலும் போயிட்டு வா, ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி எங்களை ஊக்குவிச்சு தான் சார் இருக்காங்க. ரோலி மிஸ் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் போறதுக்கு அவங்க அறிவியல் அவங்க வந்து அறிவியல் டீச்சர் சார். அவங்க வந்து எனக்கு எல்லா இடத்துக்குமே போறதுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு, இந்த டெல்லி போறது கூட அவங்களுக்கு சொந்த காசு போட்டு எங்களை கூப்பிட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம்
ராஜு சார் ஹெச்எம் சார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க சார். அவங்களாம் இல்லைன்னா இப்போ நீங்கள் டெல்லிக்கு போனீங்க இல்லையா, அங்கே மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட அவர் தான் இப்போ அந்த விருது வாங்குனீங்க. அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு, என்ன நினைச்சீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்லை இன்னும் ஏதாவது பண்ணணும், இதை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அங்கே வந்துச்சா? உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் செய்யணும், அவங்களுக்கு உதவிபூர்வமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குங்க சார். அனைத்து எல்லாருக்குமே வந்து நம்ம செய்கிற ப்ராஜெக்ட் வந்து உறுதி துணையாக இருக்கணும் அப்படின்றது தான் சார். நம்ம கண்டுபிடிக்கிற அல்லது நம்ம செய்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சது வந்து எப்படி காது கேளாதவர்களுக்கு இல்லையா பாட்டு கேட்கறதுக்கு எப்படி பயன்படுதோ அது மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு படைப்பும் வந்து அடுத்தவங்களுக்கு பயன்படணும் இல்லையா. கல்வியினுடைய நோக்கமே அதுதான் இல்லையா. அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது, அறிவியலுங்கிறதே மக்களுக்காக அப்படிங்கிறது தான் இல்லையா. ஒரு நல்ல உயிரி நோக்கம் உங்களுக்கு இருக்கிறது. இப்போ வேற ஏதாவது இது மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா முன்னாடி? இந்த கலெக்டர் கூப்பிட்டாங்களே உங்களை. ஆமா, நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவங்க கூப்பிட்டுருக்காங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. இன்ஸ்பயர் இதுக்கு அப்புறமா இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி வந்து கூப்பிட்டுருந்தாங்க சார். கூப்பிட்டு வந்து நம்ம ஊர்ல நம்ம நீலகிரியில வந்து இப்படி ஒரு பையன் செஞ்சிருக்கான், அவனை நான் பார்க்கணும், அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போன பிறகு என்னை ரொம்ப பாராட்டினாங்க சார். பாராட்டி அவங்க என் சப்போர்ட்லாம் இருக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ வேற என்ன பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன பண்ணணும், எந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க? சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரியான மாணவர்களை ஊக்குவிக்க வேணும் அப்படிங்கிறதுல நிறைய ஆர்வமானவங்களும் இருக்காங்க. அப்படிங்கும்போது நான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு இருந்தால் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்க. சார் முதல்ல காற்று மாசுபடுதல் தடுக்கணும் சார். எப்படி? வந்து காற்று மாசுபடுதல் தடுக்கணும். அது வந்து ஏன்னா நம்ம மூச்சுக்குள்ள ஏறும்போது நம்ம உடலுக்கு வந்து இதயத்துக்கு போயிட்டு பெரும் பிரச்சனைகள் நுரையீரலும் பாதிக்கப்படும். அதனால காற்று மாசு தடுக்கணும் சார். அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக பண்ணலான்னு. அடுத்து வந்து ஓசோன் படத்தில் இது ஓட்டை போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை தடுக்கணும். அப்ப காற்று மாசுபாடை தடுக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியமா நீங்க இவருடைய ப்ராஜெக்ட் இன்னும் கூட கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு பாட்டு கேட்குதா, காது இல்லாதவங்களுக்கு இது போட்டீங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு நம்ம கேட்குற பாட்டு கேட்டுச்சா இல்லை அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க அதிர்வு கேட்டுச்சாமா, என்ன சொன்னாங்க? போடுற பாட்டையும் முழுசாவே அவங்களுக்கு கேட்டுச்சுங்க சார். கேட்குது. அறிவியல் டீச்சரோட வீட்டில் வேலை செய்யும்போது காது கேட்டாங்க சார். அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது பாட்டு கேட்குங்க சார், கையெழுத்து டான்ஸ் ஆகிருக்கு சார், எனக்கு இந்த பாட்டு வேணும், வார்த்தைகளே கேட்குது, அப்படியே சொற்களை கேட்குது, மியூசிக்கெல்லாம் கேட்குது அப்படியே. சொற்கள் கேட்குது. ஏன்னா சார் என்ன சொன்னாங்கன்னா சத்தம் மட்டும் போகிற சில இது இல்லை, அந்த மாதிரி இல்லை, முழுசா பாட்டே கேட்குது. பாட்டே கேட்குங்க சார், எனக்கு இந்த பாட்டு வேண்டாம், இன்னொரு பாட்டு நான் சொல்றேன், அதை எடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். ஓ அவங்க என்ஜாய் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆனாங்களா இந்த பாட்டு கேட்டு? ரொம்ப மகிழ்ச்சியா. இதை நம்ம வந்து இன்னொரு புதிய கோணத்துல கொண்டு போகலாம். சொல்லுங்க. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் காது கேட்காதவங்க இருக்கிறாங்க. சரிங்களா, அவங்களுக்கு இந்த புதிய மெத்தடை வச்சு அங்க என்ன பண்ணலாம் வச்சுங்களா, எது வந்தாலும் அவங்க டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, இல்லை வகுப்புல ஆசிரியர்கள் சொல்றத இல்லைங்களா, அவங்க டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டேப் ரெக்கார்ட் பண்ணிச்சுட்டு இவங்க காதுல வாயில பதிவு கேட்டுருந்தா ஆசிரியர் சொல்றது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா இல்லைங்களா? இவருடைய கண்டுபிடிப்பதனுடைய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்கறது காது வழியாக மட்டும் இல்ல, பல்லு வழியாக கூடிய மூளைக்கு போய் சேரணும். சொல்லுங்க, அதாவது காதுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு பல்லுக்கும் அதே இடத்துக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிற ஒரு புதிய கண்டுபிடிச்சிருக்காரு இல்லைங்களா? இது வந்து அவர் சொன்னது என்ன பாத்தீங்கன்னா, அந்த நரம்பு வீக்கா இருக்கனாலதான் உங்களுக்கு கேட்கல. அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு இல்லையா, நரம்பு வீக்கா இருக்கனால கேட்கல. இது வந்து திடப்பொருள்கள் வழியாக ஒலி வந்து கடத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தியரி அது. அப்போ இங்க அந்த எலும்புகள் வழியாக அந்த ஒலி கடத்தப்படுகிறதுங்கிறதுல ரொம்ப தெளிவா அவர் சொன்னார். அதுதான் முக்கியமானது. ஏன்னா நரம்பு பாதிக்கப்படுறவங்க தான் அவங்களால கேட்க முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது
நீங்க சொல்ற மாதிரி அது கல்விக்கு கூட ரொம்ப இல்ல அது எப்படி இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டோம்னா இது இன்னும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. ஏன்னா இதை வந்து இப்போ இவங்க வந்து ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து ப்ராக்டிக்கலா செய்யறதுக்கு அது கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கு எழுதி போட்டிருக்காரு. சரிங்களா, சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்கு. இந்த மாதிரி நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், இதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கான உதவி இல்லைங்களா, ஆராய்ச்சி. இவங்க நம்ம இந்த வயசுல ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து மற்றவங்க இதே விஞ்ஞானிகள் இருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணுற விஞ்ஞானிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏன் இதை வந்து ஒரு செய்ய முடியல, இல்லை நம்ம அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகலையோ அப்படிங்கிறது. இது சும்மா நம்ம அளவில் நமக்கு ஒரு அவார்டு கிடைச்சது போதும் அப்படிங்கிறது இல்லாம இதை வந்து என்ன பண்ணலாம், மேம்படுத்துறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இன்னும் நம்ம செய்ய வேண்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இதை வந்து இதுக்கு ஒரு பேட்டர்ன் போடணும். ஏன்னா இது நாளைக்கு இப்படியே விட்டோம்னா அமெரிக்கார எவனார்த்த வந்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி மேலாவது மெஷினை கண்டுபிடிச்சு மணல் பேட்டர்ன் போட்டு கொண்டு போயிடுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி நிறைய நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆய்வு நிறுவனத்தை கொண்டு போகணும். இதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், இன்னும் இதனுடைய அடிப்படை என்னங்கிறது இன்னும் நல்லா தெளிவா பண்ணணும். நிச்சயமா அது ஒரு எல்லாருக்கும் பயன்படும். இன்றைய சாதனையாளர் தனுஷ்குமார் கோத்தகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவர், தேசிய அளவில் விருது பெற்ற அவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் அவரை சந்திக்கிறோம். தம்பிப்போ நீங்கள் உங்களுடைய கண்டுபிடிப்பு கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ முதல்ல வந்து நீங்கள் வந்து டிவிடி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பண்ணீங்க இல்லையா, அதிலிருந்து நேராக அந்த ஒயரை பல்லில் கழிக்கும் போது தான் அந்த பாட்டு கேட்டது அப்படிங்கிறீங்க. இப்போ இதில் என்ன எப்படி பண்ணிருக்கீங்க? இப்போ இது செல்ஃபோன் இருக்குது, இதுலேருந்து எப்படி இங்கே சத்தம் வருது, என்ன எப்படி சார்? இதுவும் வந்து அதே டெக்னாலஜி தாங்க சார். அதில் வந்து என்ன பண்ணோம், ஸ்பீக்கரில் இருக்க மேலே டிவிக்கு போகிற கனெக்ஷனை வந்து கட் பண்ணோம் சார். இதில் அதே மாதிரி இதுலேருந்து ஸ்பீக்கருக்கு இருக்க கனெக்ஷனை வந்து கட் பண்ணி அந்த ஒரு ஒயரை இணைத்து இன்னொரு பாகத்தை கொண்டு போயிட்டு ஒரு மோட்டரை இணைக்கும் போது சார் இதில் இருக்க மியூசிக்கை ப்ளே பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்க காந்தாலைகள் மூலம் சுற்றும் சார். அப்போ இதை நம்ம பல்ல கடிக்கும்போது பல்லு வழியாக போகிற நரம்பு வந்து மூலிகிட்ட போகும்போது அந்த பாட்டு கேட்கும் சார். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவிடியில் வந்து அதிர்வலைகள் அதிகமாக இருந்ததுனால நம்ம ஒயரை மட்டும் கடிச்சா போதும் கேட்கும். ஏன்னா இதில் அந்த மொபைல் ஃபோனில் வந்து அதிர்வலைகள் குறைந்தபட்சம்னால நம்ம மோட்டர் கனெக்ஷன் பண்ணி செய்யும் போது மட்டும்தான் நம்ம கேட்கும். இல்லை இப்போ அதிர்வலைகள் அதிகமாகிறதுக்கு இந்த மோட்டரை பயன்படுத்தணுங்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? ஏன்னாங்க சார் உள்ளார வந்து இருக்கிறது வந்து காந்தம் சார். அதனால உள்ளார வந்து அந்த அலைகள் சுத்திக்கிட்டு இருக்கும்போது சார் அப்போ என்ன பண்ணணும் தெரியாம காந்த ஈர்ப்போட அதிகரிப்புனாலங்க சார் அது வந்து இந்த கம்பி வழியா அதிகரிக்க செய்யும் சார். அப்போ நம்ம பல்ல கடிக்கும் போது கேட்குதுங்க சார். கேட்குது, கரெக்ட். இது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? நீ படிச்சு இப்போ புத்தகத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்களா? NS இருக்குங்க சார். என்னோட வந்து எஸ் பாக் வந்து சேராதுங்க சார். எண்ணும் மட்டும் தாங்க சார் சேரும். எஸ் சார் அந்த மாதிரி வந்துங்க சார். சேராத இடம் அழுத்தம் சார். சேராத போது இப்படி அழுத்தும் போது அழுத்தம் ஏற்படுது சார். அப்போ வந்து உள்ளார வந்து இது N இது S சார். அப்போ அழுத்தம் ஏற்படும் போது அந்த இதுல இருக்க இது அதிகரிக்கப்படுது சார். அதனால இதை அது வந்து நீங்க புக்கில் படிச்சது இல்லையா? அது உங்களுடைய அறிவியல் புத்தகத்தில் நீங்க காந்தவியெல்லாம் படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி. இப்போ அதை வந்து இதில் போட்டு பார்த்தா என்ன அப்படின்னு நீங்களும் அதை மாடல் பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, இப்போ இதில் கேட்குமா பாட்டு? கேட்கும். இங்கே பார்ப்போம். கேட்டது நின்றுச்சு. இப்போ எந்த பல்லுல கடிச்சாலும் கேட்குமா? இந்த பல்லு வச்சாலும் ரொம்ப தெளிவா கேக்குது. ரொம்ப அழகா இசையோடு நல்ல தெளிவா கேக்குது. சும்மா வைங்க, அப்படி மேல வச்சா கடிக்க வேண்டியது அவசியம் இல்லை.
நல்ல அருமை, தெளிவா இருக்கு. அதனுடைய கீழ்ப்பக்கத்துல வைக்கும்போது ரொம்ப தெளிவா ரொம்ப இருக்கு. தெளிவா இருக்கு. மேல வச்சு இங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கா? கலவரங்கிற மாதிரி. அப்போ அதிர்வு ஜாஸ்தியா வரும். அந்த நரம்பு வந்து இந்த மேல் பாகத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். நரம்பு உள்ளதான் இருக்கும். உள்ளதான் இருக்கு. இங்க வந்து நரம்பு இல்லை. ஓரத்துல தான் நரம்பு இருக்கும். கண்டிப்பா. நல்லா கேக்குது, தெளிவா கேக்குது. தெளிவாகவே கேட்குது. இப்போ இதை வந்து யாராவது ஒரு பல் டாக்டர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார். கோத்தகிரியில் வந்து பல் டாக்டர் இருந்தா கோத்தகிரியில் வந்து தனியார் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்க ஜெகன் என்பவர்கிட்ட போயிட்டு பல் மருத்துவர்கிட்ட நாங்கள் இதை செக் பண்ண போது இதனால பல்லுக்கோ நரம்புகளுக்கோ எந்த சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சார். சரி, இப்போ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து இப்போ காது கேளாதவர்களுக்கு இது நிறைய பேருக்கு நீங்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களே? ஆமாம் சார். ஊட்டியில் இருக்க வந்து டெஃபண்டம் ஸ்கூலில் போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு செக் பண்ணும்போது இந்த பாட்டு கேட்கும்போது அவங்க டான்ஸ் ஆடி காமிச்சோம், கேட்காத போது அமைதியாக நின்ன மாதிரியும் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு செய்கை செஞ்சு காமிச்சாங்க சார். அவங்க கேட்டால் தான் அப்படி பண்ணுவாங்கன்னு அங்கே இருக்க டீச்சர்ஸும் எங்களுக்கு சொன்னாங்களா? ஓ, அந்த பாட்டை வந்து அவங்க அனுபவிச்சு கேட்டு டான்ஸ் பண்ணாங்களா? ஆமாம் சார். அந்த மாதிரி வேறு வெளியாளங்களை வந்து எங்கள் அறிவியல் டீச்சரோட வீட்டில் இருக்க வேலை செய்கிறவங்கள்ட்ட கூட சொல்லியிருக்காங்க சார். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இந்த மாதிரி வேணாம், இது ஒரு படம் சொல்லிங்க சார், அந்த படத்தில் இருக்க பாட்டு எனக்கு கேட்டுட்டு வந்து போடு அப்படின்னு சொல்லி அவங்க எங்கள்கிட்ட ரெக்கமெண்டே பண்ணியிருக்காங்க சார். ஓ, கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இல்லையா? டான்ஸ் கூட ஆடுறாங்கன்னு சொல்றீங்க. அப்போது அடுத்தவங்களை வந்து நம்முடைய கண்டுபிடிப்பு எப்படி மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனநிறைவை கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? எல்லா கண்டுபிடிப்புகளும் மனிதனத்திற்கு மேம்பாட்டுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப அருமையான செய்தி. இப்போ சார், இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இப்போ என்ன ஒரு மனசில் என்ன வருது அப்படின்னா, ஒரு இப்போ வந்து தம்பியுடைய குடும்ப சூழல் அப்படி பார்த்தீங்கன்னா இல்லையா, ஒரு ஏழ்மையான ஒரு கூலி தொழிலாளருடைய மகனாக இருந்து ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற போது இவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து வெளிக்கொணரணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நிறைய பண்ணியிருக்கேங்க சார். வந்து அழுத்தத்தினால உண்டாகிற ஜேசிபி, பெட்ரோலியம் அந்த மாடல் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க மரம் வெட்டினாலும் வனத்துறைக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். யாரு எங்க வெட்டினாலும் வனத்துறைக்கு தெரிஞ்சு அந்த மரங்களை வெட்டாம காப்பாற்ற ஒயர் எல்லாமே வருமா? ஆமாங்க சார். அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படியா? இது இந்த மாதிரியாக மனசுக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல மரம் வெட்டும் போது வனத்துறைக்கே தெரியுற மாதிரி ஒரு அது எப்படி நீங்க இது பண்ணீங்க? இப்போ எப்படி அது எப்படி பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சார். எப்படி தெரியுது? என்ன வனத்துறைக்கா? அது வந்துங்க சார், ஒரு ஒயர் வந்துங்க சார் மரத்துல வந்து செட் ஆயிருக்குங்க சார். மற்ற ஒயர்கள்லாம் பூமிக்கு அடியில் போகுது சார். அப்போ வந்து அவங்க யூஸ் பண்றது வந்து இரும்போ அல்லது மிஷினோ அதை வச்சு தான் சார் யூஸ் பண்ணாங்க. அல்லது ஏதோ ஒரு வாகனத்துக்கு வரும் சார். அப்போ வந்து அந்த மரத்துல வந்து பட்டுங்க சார், அவங்க உள்ளார படும்போதுங்க சார் அதில் படுற அந்த அதிர்வு மட்டுமே சார் அவங்களுக்கு ரிப்போர்ட் தருங்க சார். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துருக்கீங்க வருது. இந்த மாதிரியான ஒரு மரத்துக்கு அனைத்து மரங்களுக்கும் ஒரே கனெக்ஷன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும் சார். அது செய்யலாமே நம்ம இல்லைங்களா? எங்க வந்து மாடல் இல்லையா? அது ஏன் நம்ம பிராக்டிக்கலா வனத்துறை கூட சேர்ந்து வேற ஏதாவது பண்ண முடியுமா? மரம் வெட்டுறாங்க, நிறைய இடத்துல மரம் வெட்டுறாங்கன்னு கேள்விப்படுறோம். அது இன்னும் கூட இன்னும் பார்த்தோம்னா விலை உயர்ந்த மரங்கள் இருக்கிற இடத்துல இடத்துல அது போட்டு வச்சுட்டு இல்லையா, அது ஏன் சாம்பிளா பண்ண முடியாது? இல்ல அது என்ன எனக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, இது போன்ற இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறோம், நம்முடைய கல்வி முறை இந்த மாதிரியான குழந்தைகளை ஊக்குவிப்பதற்கான ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு. ஏன்னா மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது. இப்ப நான் எனக்கு அடிக்கடி நந்தகுமார் ஐஆர்எஸ் அவருடைய ஹையர் செகண்டரி டோட்டல் மார்க்கே பாத்தீங்கன்னா 538 மார்க் வாங்கினவர். ஐஏஎஸ் கேடர்ல இன்னைக்கு டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ரெவன்யூஸ்ல சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சொல்லும்போது சொல்லுவாரு, மொத்த மார்க் 538 தான்.
இல்லையா? அப்போ வெறும் மதிப்பெண்ணி மட்டும் போகும்போது இந்த மாதிரியான ஆற்றல் உள்ள குழந்தைகள் வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாம, அது எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, அரசு பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் குழந்தைகளுக்கு இது தனித்திறமைகள் இது ஒரு திறமை தான். அது மாதிரி வரைதல், ஓவியம், நடனம், என்னென்னமோ இருக்கு. இது எல்லாம் ஊக்குவிக்காம வெறுமனே பாடப்புத்தகமும் மார்க்கு மட்டுமே அப்படிங்கிற போக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இதுல என்னன்னு கேட்டோம்னா, ஒரு பிரச்சனை என்னன்னா, சமுதாயத்துல ஒரு பெரிய அளவு ஒரு மாற்றம் தேவைப்படுது. பாருங்க, ஒரு டாக்டர்கிட்ட ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. இவங்க போய் என் குழந்தைக்கு இந்த மருந்து தான் கொடுங்கன்னு டாக்டர்கிட்ட சொல்ல முடியாது. டாக்டர் இந்த குழந்தைக்கு எந்த மருந்து கொடுக்க முடியுமோ அதை தான் டாக்டர் தான் கொடுக்க முடியும். ஆனா அதே இது வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட வரும்போது இந்த பெற்றோர்கள் என்ன செய்றாங்க, என் பிள்ளைக்கு நீ இந்த பாடத்தை தான் சொல்லிக் கொடு, மார்க் வாங்குறது இது சொல்லி. எனக்கு நிறைய ஓப்பனாகவே சொல்கிறாங்க. நான் போய் அறிவியலை பற்றி ஸ்கூலில் போய் பேசலாங்கும் போது அந்த ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சார் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வேறு கண்டதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க, பாடத்தை மட்டும் சொல்லி கொடுங்க போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஃபீஸ் கட்டுறாங்க. அதுதான் பாப்புலர் ப்ரேயரோ வங்கி முறை கல்விங்கிறது. வங்கி போட்டு எடுக்கிறது. ஆமாம் பணத்தை போட்டு இந்த மாதிரி பணத்தை போட்டோமே அதுக்கு தகுந்த மாதிரி நீ சொல்லிக் கொடு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பார்க்குறோம். சரிங்களா? ரெண்டாவது, மாணவர்களும் என்ன ஆயிடுறாங்க, ரெண்டு பக்கத்துல இருந்து டார்ச்சர் பண்றாங்க. இந்த கல்வி வியாபாரிகள், ஆனால் இந்த பள்ளிக்கூடம் உள்ள ஒரு டார்ச்சரு, வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இவங்க ஒரு டார்ச்சர், பெற்றோர்கள் வந்து ஒரு 50,000 60,000 போட்டு தனியார் பள்ளியை சேர்த்துட்டு பிள்ளைங்களை படின்னு டார்ச்சர் பண்றாங்க. இந்த மாணவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கூட ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். கண்டிப்பா இல்லைங்களா? இந்த ரொட்டீனா நடக்கக்கூடியதுல வந்து அதான் எதையாவது ஒரு செல்போனையோ இதையோ எடுத்து நோண்டுட்டோம், செல்போனையும் நோண்டுட்டோம். செல்போன்ல பாட்டு மட்டும் கேட்பாங்கிறது ஒன்றும் கிடையாது. இல்லைங்களா? அடுத்த தலைமுறை வந்து எல்லா விஷயங்களும் செல்போன்லயே நடக்க போகுது. 5ஆம் தலைமுறை செல்போன் வரும்போது வச்சுங்களா, 2020 இந்தியா வந்து உலக நாடுகள் 3ல வரும். சரி, இது மேல வந்து வீட்டில் வந்து என்ன பண்ண போறோம், குக்கர்ல அரிசி போடனா கூட இங்க செல்போன்ல ஆன் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா வெந்துடும். வீட்டில் அங்கே நமக்கு வீட்டில் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும் போது இங்கே செல்போன்ல ஆன் பண்ணிட்டோம்னா அந்த குக்கர்ல சாப்பாடு வெந்துடும், போக சுட சாப்பிடலாம். அதே மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணோமா மறந்துட்டோம்னா இங்க இருந்து பண்ணலாம். வீட்டுக்கு யார் வந்தாங்கிறது கூட வீட்டுல இருந்து பார்த்துக்கலாம். இப்படி ஸ்மார்ட் ஹோம்ங்கிற ஒரு புதிய இது வரப்போகுது. அப்போ நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம காலத்துக்கு இன்னும் வந்து செல்போன் ஒழுங்காக ஆப்ரேட் பண்ண தெரியாமல் நம்மளாம் முதியவர்கள் இருக்கிறோமோ அந்த மாதிரி கூட வருங்கால மாணவர்கள் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஓரியன்டட் வச்சுங்களா, செயல்திறன் உள்ள கல்வியை நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. வச்சுங்களா? எல்லாமே பண்ணட்டும் இல்லைங்களா? வண்டி டயர் ரிப்பேர் பண்ணட்டும், சைக்கிளில் வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் சைக்கிளில் பம்ப் அடித்து சைக்கிள் எப்படி ஓடுது, பிரேக் வேலை செய்தா இதெல்லாம் செய்யட்டும். ஒரு ஸ்கூலில் எல்லாத்துக்கும் ஒரு சைக்கிள் இலவசமாக கொடுக்குற சைக்கிளில் ஒரு சைக்கிளில் கிளாஸில் வச்சுக்கிட்டு இதனுடைய தத்துவம் என்ன, எப்படி வேலை செய்யுது, சைக்கிளுடைய என்னென்ன பார்ட் இருக்குது, இப்படி ஒவ்வொரு பாட்டில் சொல்லலாம் இல்லைங்களா? சமீபத்தில் கூட நம்ம பத்திரிகையில பார்த்தோம், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு ஒரு வாஷிங் மிஷின் ஓட்டுறாரு பார்த்துக்குங்க. ஏன் இது மாதிரி செய்ய முடியாது? இதே மாதிரி கேரளாவில் என்ன பண்ணிட்டாங்க, பவர் கட் ஆகி போச்சு. அவர் உடனே என்ன பண்ணாரு, தன்னுடைய வீட்டு பக்கத்தில் தண்ணி ஓடிட்டு ஒரு சின்ன செட்டை மாதிரி கட்டி அதுலேருந்து மின்சாரத்தை எடுத்து டிவி மேட்ச் பார்த்தாராமா. ஆனால் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து அவர் மாதிரி கேஸ் போட்டாங்களாமா. அது நடந்துச்சு, அது உண்மையிலேயே நடந்துச்சு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன அளவில் நிறைய கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் வருங்காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு வழிவகுக்கும். எப்படி கேட்டோம்னா பாருங்க, இந்த அர்ஜென்டினா எடுத்துக்கோங்க, பிரேசில் எடுத்துட்டோம்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஃபுட்பால், வேர்ல்டு கப்பில் ஃபுட்பால் விளையாடு சாதாரண ஏழை நாடு தான். ஆனால் ஏன் ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபுட்பால் விளையாடுறாங்க. சின்ன குழந்தைகளிலிருந்து தெருவில் ஃபுட்பால் வாங்க பஸ்ஸில் கூட சின்ன துணியில் கட்டிட்டு விளையாடும் போது தான் அந்த நாட்டில் அவ்வளோ விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியில் இருக்க குழந்தைகளும் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வச்சுங்களா, என்னென்ன என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன மெஷின் இருக்கு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் கழட்டி பார்க்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ணவே மாட்டோம் இல்லைங்களா? வாட்ச் எப்படி வேலை செய்யுது, பழைய வாட்ச் இப்போ யாரும் கட்டுறதே இல்லைங்களா? வாட்ச்ல என்ன தத்துவம் இருக்குது, எப்படி ஓடுது, எதுவுமே தெரியாத இல்லை. இதுதான் அப்ளிகேஷனுங்க.
இந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் தெரியும் போது அது கூட நம்ம தியரியும் சேர்த்து கொடுத்துட்டோம்னா, ஏன்னா அடுத்த 10 ஆண்டுகள் வந்து ஒரு புதிய தலைமுறை உருவாக போகுது. கண்டிப்பா இப்போ போனை கூட பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் எல்லாம் வருதுங்க. சரி, இது எங்கிருந்து வருது, இது யார் ஆபரேட் பண்றான், எப்படி எல்லாம் வருதுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த கேள்விகளை எழுப்புகின்றவனா இருக்கணும். அப்பதான் இவன் ஒரு ஆப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச ஆப்புகளை நம்ம பயன்படுத்தவா தெரியணும். எப்படி பண்றாங்க, இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்றோம், இவன் எப்படி அப்லோட் பண்றான், எப்படி எல்லாம் வருதுங்கிற அந்த மெக்கானிசம் அதுல எதுவுமே தெரியாது. நிறைய ஆப் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றதுல என்ன பெருமை இல்லையா? இப்ப தம்பி, இப்ப இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது இப்போ பள்ளிக்கூடத்தில் நடத்துகிற பாடங்கள், இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பள்ளிக்கூடத்தில் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க? பள்ளிக்கூடத்தில் வந்து சார் பசங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தால், க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க சார். பசங்க வந்து நல்லா படிப்பாங்க சார். அது ஒன்று. இன்னொன்று, வெறும் பாடத்தை நடத்துறதை விட இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா செய்ய சொல்ற நல்லா இருக்குமா, வெறும் பாடம் தான் நடத்தி போட நல்லா இருக்கும்? சார் பாடத்தோட பாடம் பாதி, விளையாட்டு பாதி, கண்டுபிடிப்புகள் பாதி, அனைத்து ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது சார். பக்கத்தில் இருக்கிற டான்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க சார். இங்கிட்டு இருக்கவே நல்லா பாடுவாங்க சார். பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டான்ஸ் படிப்பாங்க சார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது சார். உங்க ஊருக்குள்ளேயும் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க? ஆமாங்க சார். அதை வந்து பள்ளிக்கூடத்தில் ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. அதுதான் அவர் சொல்றது. பார்த்தீங்களா சார்? இப்போ இவர் என்ன சொல்றாரு, எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு பையன் அவன் நல்லா பாடுவான், இன்னொரு பையன் நல்லா ட்ரம் செட் வாசிப்பான், இப்படி ஒரு இசைக்குழு வளர்ந்து இல்லையா? இந்த மாதிரியான ஊக்குவிப்பு பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏதோ ஒரு விழாவுக்கு மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. ஒரு மியூசிக் கிளாஸ் ரெகுலராக ஒரு டீச்சர் வந்து மியூசிக் சொல்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து அரசாங்கத்தில் கூட இன்னைக்கு நிறைய இந்த டான்ஸ் டீச்சர், மியூசிக் டீச்சர் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் இது வந்து வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோக்கம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? இப்போ வேற என்னதான் செய்ய முடியும் சார்? இந்த மாதிரியான இளம் விஞ்ஞானிகளை உலகத்துக்கு கொண்டு போய் இவருடைய படைப்புகள் எல்லாம் வெளியே வந்து அது மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு அறிவியல்ல முதல் பாயிண்ட் உற்று நோக்கல். முதல் பாயிண்ட் வந்து உற்று நோக்கல். ஒவ்வொருத்தையும் பார்த்து அப்சர்வேஷன், முதல்ல கீழே அப்சர்வேஷன் பண்ணணும். அதான் முதல்ல கற்றுக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு. சரிங்களா? இப்போ அரசாங்கத்திலேயே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ புதுசாக வந்து ஒவ்வொருத்தையும் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு வந்துருக்குது. இப்போ தான் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு மாணவர்கள் தங்களை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து ஏதோ ஒரு தலைப்பில், என்ன ஒரு தலைப்பு கூட இல்லை, நீ என்ன பண்ணனியோ அதாவது அவங்களுக்கு இந்த அறிவியல் பூர்வமான வழிவகைகளை பற்றி ஒரு பயிற்சி கொடுக்கணும். அதாவது சொன்ன மாதிரி அந்த அவங்களே உற்று நோக்கி அந்த உற்று நோக்கல்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணணும். அதாவது ஒரு இப்போ முதல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு கவனம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அதுல ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறது, இது இப்படி இருக்கலாம்ங்கிற ஒரு தற்காலிகமான ஒரு ஹைபாத்திசிஸ், ஒரு கொள்கையை உருவாக்கணும். ரெண்டாவது அது குறித்த தரவுகள், டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ அதை பற்றி நிறைய விஷயங்கள் எங்கெங்கே கிடைக்குது, என்னென்ன கிடைக்குதுங்கிறதுலாம் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும். பண்ணிப்பாட்டு அதுலேருந்து என்ன முடிவு கிடைக்குது, அப்போ அதை வந்து இன்னும் 4 இடத்துக்கு பொருத்தி பார்க்கணும். அப்போது 2 × 3 5ன்னா எல்லா வகையிலையும் 5 தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் அந்த அறிவியல் பூர்வமான வழிமுறைகளுக்கு வந்து என்ன பண்ணோம், நம்ம புதிய கலாச்சாரத்துக்குள்ள ஒரு கல்வியில் அந்த ஆய்ந்து அறிகின்ற அந்த மனோபாவத்தை வளர்க்கணும். அனாலிசிஸ் பண்ணி இது எப்படி எல்லாம் வருது அந்த மாதிரி அந்த முடிவுகளை வந்து பார்க்குற அந்த ஒரு ஆய்வு மனோபாவம் வரணும். ஆமா, அது இப்ப இருக்கிறது வந்து சொல்ற கிளிப்பிள்ளைகளாக நம்ம உருவாக்கி. அப்படிதான் பாடத்துல இது இருக்கு, அது நான் சொல்றேன், நீ சரியா சொன்னா ரைட்டு, அவ்வளவுதான். மனப்பாடம் பண்ணக்கூடியதான் கல்வி. இன்னைக்கும் இன்று வரையிலும் மனப்பாடம் பண்றதை இருக்குது. சரிங்களா? இப்போ நம்மளுடைய அடுத்த இதுல வந்து எக்ஸாமினேஷன்லேயே கூட என்ன பண்ணணும்னா இன்னும் கூட அந்த ஆட்சியாளர்கள், பெற்றோர்கள், எல்லாரும் ஆசிரியர்கள்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்தால் போதுங்கிற ஒரு மனோபாவம் எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்குது. சரிங்களா? 35% என்ன வாங்கி பாஸ் பண்ணிட்டா போதும், நமக்கு 100% ரிசல்ட் வந்தால் நம்ம வி ஆர் சேஃப்டி அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாரும் மனசுலையும் இருக்கக்கூடிய. அதை விட்டுட்டு எல்லா ஆசிரியர்களும்
நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த மாணவர்களுக்கு ஒரு புதிய கலாச்சாரத்தை, ஒரு கல்விங்கிற ஒரு புதிய கல்வியை வந்து அவர்களுக்கு கொடுக்கலாம், அவர்களை ஊக்குவிக்கலாம், சிந்தனை ஆற்றலை தூண்டக்கூடிய இன்னோவேட்டிவ் அப்படி சொல்லுவாங்க. அந்த புதியன படைக்கக்கூடிய அந்த ஆற்றலை தூண்டக்கூடிய வகையில ஒரு கல்வியை எப்படி கொண்டு போகணுங்கிறத ஆசிரியர்கள் தான் செய்யணும். ஏன்னா நம்மளுடைய கல்விகளில் வந்து யாரோ உட்காந்துட்டு எங்கேயோ மேலே உட்காந்துட்டு அவங்க டிசைட் பண்றாங்க இல்லைங்களா. நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்க இதை பண்ணுங்க. ஏன் நம்ம ஆசிரியர்கள் நாங்க இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இப்படிதான் இந்த பயிருக்கு அந்த கண்டுபிடிப்புகளை கூட நம்முடைய சூழ்நிலைக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் வேணும். என்னவோ கண்டுபிடிப்பு இருந்தா கூட நம்முடைய மாணவர்கள் இப்படித்தான் இருக்காங்க இல்லையா. இப்ப இந்த தனுஷ்குமார் வந்து இப்படி இருக்காரு. அப்போ நம்ம அறிவியல் ஆகட்டும் என்னவா இருந்தாலும் அது இவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தி கொடுக்கணும். இது போன்ற பலரையும் உருவாக்கலாம். அப்படியே கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சூழ்நிலை என்ன இருக்குதோ, நம்முடைய பள்ளி சூழ்நிலை, இந்த சமூக சூழ்நிலை ஏற்ற மாதிரி அதை மாத்தி கொடுத்தாலே பெரிய மாற்றம் கொண்டு வரலாம். கண்டிப்பா இதை வந்து ஆசிரியர்கள் எளிதாக செய்யலாம். ஆசிரியர்களால் தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இப்ப தனுஷ்குமார் எடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அவங்க அம்மா வந்து கூலி வேலை செய்யறவங்க. சோ இவங்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர இவனுடைய ஆற்றலை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல ஆசிரியர்களுக்கு பெரும்பங்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான குழந்தைகளை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு கண்டிப்பா இல்லையா. ஆனா அடையாளம் கண்டுபிடிக்கிறது யாராலும் ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். அப்படி இருக்கும்போது இதுல ஆசிரியருடைய பணி மிக அதிகமானதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி உங்களுக்கு? கண்டிப்பா நிச்சயமாக. அதாவது இப்ப என்ன பண்ணணும்னா எல்லா பாடத்தையும் மாணவர்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுல கொண்டு போகணும் போது வெறும் டீச்சிங் மட்டும் பத்தாது சரிங்களா. இப்போ ஒவ்வொன்று உதாரணத்துக்கு நியூட்டனுடைய 3ஆம் விதிங்கிறோம். 3ஆம் விதி ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை இருக்குன்னு சொல்லும்பொழுது அதுக்கு என்ன பண்ணலாம், பையன்கிட்ட ஒரு சின்ன துப்பாக்கி கொடுத்து கூட செஞ்சு பார்க்கலாம் இல்லைங்களா. சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில வச்சுங்களா. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு பாடத்தினுடைய பின்னணியில இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வச்சுங்களா. இந்த செயல் வழி மூலம் கற்றல்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த செயல் வழி மூலம் வந்து இந்த அறிவியல் உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க புரிதல் வேணும். முதல்ல புரியணுங்கிறது ரொம்ப முக்கியம். புத்தகத்தை தாண்டி துணைக்கருவிகள் இல்லாமல் ஆசிரியர்கள் வகுப்பறைக்குள்ளே போகக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது அறிவியல் இப்ப இன்னைக்கு வந்து கணக்கு கூட லேப் வந்துருச்சு. அதே மாதிரி லாங்குவேஜ் லெபார்டரி வந்துருச்சு இல்லையா. ஒரு வட்டத்துக்கு ஒன்னாவது வச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் மாணவர்களை வந்து அவங்கள விட்டா அவங்க அதுல பெரிய அளவில் சாதிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது இதனுடைய ஆசிரியர் பங்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறீங்க. இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். தனுஷ்குமார் என்ன சொல்ல போறீங்க? இப்போ நம்முடைய நாட்டுப்பட்ட தொலைக்காட்சி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் ஒரு பெரிய சாதனையாளராக நீலகிரி மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கின்ற வகையில் நீலகிரி மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்கு போய் நம்முடைய அமைச்சர்களிடமிருந்து அந்த விருது வாங்கியிருக்கீங்க. அதில் 20,000க்கான ஒரு பரிசு கூட உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி உங்களுடைய தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை மாதிரியாக அரசு பள்ளியில் ஆகட்டும் எந்த பள்ளியில் ஆகட்டும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே வந்து தங்களோட திறமையில வந்து பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, டீச்சர்ஸ் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி உள்ளார இது பண்ணாங்க. எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு எதிரொலி இருக்கு அப்படின்னு நினச்சி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட அனைத்து திறமைகளையுமே நீங்கள் வெளியில் கொண்டு வரும் மட்டும்தான் நீங்கள் எதிர்காலத்தில் நல்லா வருவீங்க அப்படின்றபடி அனைத்து டீச்சர்ஸ்களிலும் மிஸ் நான் இதை பண்ணுறேன் அப்பா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களாக முன்னுக்கு வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்திக்கங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது ஆசிரியர்களையும் மாணவர்களையும் உங்களுடைய திறமை என்கிட்ட இது இருக்கு கொண்டு வரேன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு யாரையுமே பச்சை களிமண்ணாக படைக்கப்படலை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையான திறமை இருக்கு. உங்களுடைய கடைசி இல்ல நம்மளுடைய கல்வியில மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. வருங்கால தொழில்நுட்பங்கள் மாறப்போகின்றன சரிங்களா. அடுத்த தொழில்நுட்பங்கள் வரும்போது எல்லாமே வந்து புதிய கருவிகளுடைய கண்டுபிடிப்புகள் தான் நம்மளுடைய எதிர்காலமே அமைந்திருக்குது. அப்போது அதுக்காக இப்போ சைனாவிலலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போவே 6ஆம் கிளாஸ் பையன்லேருந்து ஒரு தனி வகையான மாணவர்களை அறிவு கூர்மையுள்ள மாணவர்களை தனியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்று தனி சிலபஸ் வச்சு அவங்க வந்து புதிய கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அடுத்த தலைமுறை வந்து புதிய கண்டுபிடிப்புகளுக்கான காலம். ஏற்கனவே கண்டுபிடிச்சதெல்லாம் ஒரு 2 வருஷம் தான்.
2 வருஷத்துக்குள்ள அது வந்து பழைய ஆமா. எல்லா வகை செல்போன்ல இருந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லா துறையிலும் வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து என்ன பண்ணணும், நமக்கு நம்மளை நாமே அப்டேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் இல்லைங்களா. அமைதியாக காலத்தை கழிக்கலாங்கிற முடியாத ஒரு சூழ்நிலையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய கொள்கைகள், புதிய இதெல்லாம் வர்றதுனால நம்ம வந்து வருங்காலத்தை வந்து நம்ம வருங்காலத்தை கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல நம்ம மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். 2வது பாடத்திட்டங்களை வரணும், ஆட்சியாளர்களும் அதே போல இருக்கணும் இல்லைங்களா. புதிய கல்வியாளர்களை இப்போ இனிமேல் கல்வியை வந்து நிர்ணயிக்கக்கூடியவர்களாக ஆசிரியர்கள் மாறணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஆசிரியர்கள் நமக்கு தான் தெரியும் எப்படி படித்தா எப்படி சொல்லிக் கொடுத்தா மாணவர்கள் பண்ணலாம் அப்படிங்கும் போது இனிமேல் எந்த ஒரு கல்வி கொள்கையை உருவாக்குவதிலும் இல்லையா கல்வியினுடைய மெத்தடாலஜி பற்றி பேசும்பொழுது ஆசிரியர்கள் முன்னெடுக்க வேண்டும் இல்லைங்களா. ஏதோ கல்வித்துறையில் விற்பனர் பெரிய படிச்சிருக்காரு, PhD படிச்சிருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கல் இல்லைங்களா நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போது இந்த மாணவர்களுக்கு எப்படி சொன்னால் அவர்களுடைய கவனத்தை நம்மளால் ஈர்க்க முடியும், எப்படி சொன்னால் அவர்களுக்கு புரியுங்கிறதெல்லாம் இதை வந்து நம்ம வந்து ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும். நாங்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் தான் விழுதுன்ற ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த விழுதுங்கிற பத்திரிகையில் ஒவ்வொரு ஆசிரியரும் மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். அதில் வந்து என்ன பண்ணணும், தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வச்சுக்கலாம், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணும்போது இப்படி இருந்துச்சு. இப்படி நம்ம ஆசிரியர்களுக்குள்ளார ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ புதிய புதிய கண்ணோட்டத்தில் புதிய புதிய சிந்தனைகளோட இல்லைங்களா பார்க்கும்போது நிச்சயமா அது ஒரு நல்ல ஒரு வருங்காலத்துக்கு வழிவகுக்குங்கிறது நிச்சயமாக. நேர்களே, ஒரு சாதனையாளரை இன்றைக்கு சந்தித்திருக்கின்றோம். தனுஷ்குமார் கோத்தகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவர், நீலகிரி மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய படைப்பாளியாக இன்றைக்கு நம் கண்முன்னால் வந்திருக்கின்றார். அவருடன் இவ்வளவு நேரம் நாம் உரையாடியதிலிருந்து உங்களுக்கு பல செய்திகள் வந்து சேர்ந்திருக்கும். நம்முடைய குழந்தைகள் ஆற்றல் மிக்கவர்கள் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர்ந்திருக்கும். அனைத்து குழந்தைகளும் ஏதோ ஒரு ஆற்றலோடு தான் பிறந்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அது எந்த ஆற்றல் என்பதை தனுஷ்குமார் சொன்னது போல ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறது என்பதை அவர்களாக வெளிப்படுத்துவார்கள். அதை உற்று நோக்கி கண்டுபிடிக்க வேண்டியது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகம் என்ற அனைவருக்குமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது என்பதை அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக இந்த மாதிரியான குழந்தைகளை கண்டுபிடிங்கள். வெறும் மதிப்பெண்களை பெற்றவர்களை மட்டுமே நீங்கள் மதிப்பதாக இருந்தால் நிச்சயமாக பேசும் கிளிப்பிள்ளைகளை மட்டும்தான் உருவாக்குகின்ற ஒரு கல்வி முறையினாலே அதுதான் முடியும். ஆக இது போன்ற படைப்பாளிகளை நாம் கண்டறிவோம், அவர்களை இந்த நாட்டிற்கு காண சொல்லுவோம், அவர்கள் இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுவோம். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் இது போன்ற ஏழை மாணவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் இருந்தால் நிச்சயமாக அவர்களும் சாதிப்பார்கள் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு நிறைவான நிகழ்ச்சியாக இந்த அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு சாதனையாளரோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களும் விமர்சனங்களும் அனுப்ப வேண்டிய முகவரி நாக்குபட்டா டிவி, தபால் பெட்டி எண் 45, உதகை. இமெயில் office@nakubata.tv.